ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு ஹெல்த்தியான சாப்பாடு கொடுத்தோன்ற திருப்தி நம்மளுக்கும் இருக்கும். இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும், நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செய்கிறதுக்கு ஒரு கிளாஸ் அரிசி எடுத்து நல்லா கழுவி ஊற வச்சுக்கோங்க. நான் வந்து சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு கப் அளவு, ஒரு அரை கப் அளவுக்கு பட்டாணி எடுத்திருக்கேன், ஃப்ரெஷ் பட்டாணி எடுத்திருக்கேன். அப்புறம் கரம் மசாலா, அரை பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக பெருஞ்சீரகம், அப்புறம் ஒரு இது முந்திரி பருப்பு கொஞ்சம், 2 மீடியம் சைஸ் பல்லாரி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக புதினா, மல்லி இலை, மிளகாய், 3 மிளகாய் நான் சேர்த்துருக்கேன். இந்த இதுக்கு வந்து நம்ம வேறு காரத்துக்கு வந்து வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு இவ்வளோ சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. குக்கரில் ஆயில் விட்டு அந்த கரம் மசாலாஸ் எல்லாமே சேர்த்துக்கோங்க. அது சேர்த்துட்டு கொஞ்சம் பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் 2 மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கோல்டன் ப்ரௌன்லாம் வேண்டாம், கண்ணாடி பதம் வந்தாலும் போதும். அப்புறம் முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட்டு, அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க. இது ஃப்ரெஷ் பட்டாணி, நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அவ்வளோ சாயம் போட்டு வச்சுருக்காங்க. இதுக்கு பெட்டர் காஞ்ச பட்டாணி வாங்கி ஊற வச்சு பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இப்போ இது இருந்ததுனால இதை வச்சு செய்கிறேன். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்ல 2, 3, 4, 5 டைம் போல் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த க்ரீன் கலர் வந்து போகுது. இல்லை கொஞ்சம் நேரம் வெந்நியில் போட்டு கூட கழுவி எடுத்துக்கோங்க. இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் அரிசி சேர்த்துக்கலாம். நான் வந்து சீரக சம்பா அரிசியில் இன்றைக்கி செய்கிறேன். 1 டம்ளர் அளவுக்கு எடுத்து நல்லா கழுவி ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 1 டம்ளர் அரிசிக்கு வந்து 1.5 கிளாஸ் தண்ணி சேர்க்கணும். நீங்கள் எந்த அரிசியில் செய்கிறீங்களோ அதுக்கு ஏற்றாப்புல தண்ணி சேர்த்துக்கோங்க. சாப்பாட்டு அரிசிலையும் செய்யலாம், அது இன்னும் நல்லா தான் இருக்கும். அதுக்கு வந்து 1 டம்ளர் அரிசிக்கு வந்து 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து அவ்வளோதான். உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்து குக்கரில் போட்டு மூடி வச்சுருங்க. நான் ஏற்கனவே நம்ம ரைஸ்லாம் ஊற வச்சுருக்கோம். இது சீரக சம்பாங்கிறனால 1 விசில் போதும். நீங்கள் சாப்பாடு அரிசினா உங்கள் அரிசி வேகிற அளவுக்கு நீங்கள் விசில் விட்டுக்கோங்க. எத்தனை விசில் அது வேகும்னு உங்களுக்கு தெரியும்ல, அந்த மாதிரி விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நல்லா திறக்கும் போதே கம்மன்னு வாசனையோடு இருக்குது பாருங்கள். நல்ல தளன்னு இருக்குது. இதை மட்டும் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் பசங்க கொஞ்சம் கூட மீதி வைக்க மாட்டாங்க. லஞ்ச் பாக்ஸே காலி பண்ணிட்டு தான் வருவாங்க. இதை எப்படி இருந்துச்சுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள்.